Hi viewers, welcome to Bellycan channel. In the video பத்தி பார்க்க போறோம் அப்படினா Royal Enfield Reborn Classic 350 ஓட rear wheel axle-க்கு எப்படி grease apply பண்றது, அப்புறம் wheel hub, wheel bearing ஓட கவர் இதெல்லாம் எப்படி grease apply பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். நான் வந்து chain loop யூஸ் பண்ண போறேங்க. loop யூஸ் பண்ணனவங்க கொஞ்சம் stains அதிகமாகும், மண்ணு கொஞ்சம் அதிகமா பிடிக்கும். நம்ம வண்டிலாங்களே அப்படினு சொல்லி அப்ளை பண்ணி காட்ட போறேன். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எந்த வீடியோ இருந்தாலும் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. ஏன்னா சில விஷயங்கள் சொல்லிருப்போம். என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி அந்த வர்க்க பண்றோம் அப்படிங்கறதும் சொல்லிருப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 1080 பிக்சல்ல பாருங்க. full screen, full brightness, full sound. பொதுவாக எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் சென்டர் ஸ்டாண்ட் தாங்க போட்டுக்கணும். அதுக்கப்புறம் எந்த ஒர்க் பண்ணுறதாலும் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும் எது எந்தெந்த பொசிஷன் இருக்குது அப்படின்ட்டு. இந்த வீல் ஆக்சில் ஒரு ரெண்டில் ஓட்டர் இருக்குது, அதில் இந்த மாதிரி திருப்பி வச்சு உள்ள சப்போர்ட் கொடுத்துக்கலாம். இப்போ ரைட் ஹேண்ட் வந்து 24 mm ஓப்பன் ஹேண்ட் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த சைலன்ஸ் இருக்கனால இடிக்கும். இந்த சைலன்ஸ் ரிமூவ் பண்ணுற வேணா வேற எந்த டைப் ஆஃப் டூலும் வந்து 24 mm யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஹோல்டு பண்ணிட்டு அந்த நம்மளோட ப்ரெஷரை சென்டர் ஆஃப் பாயிண்ட் நீங்கள் வைக்கணும், இல்லைன்னா இதை மதிக்கிடுவோம். அதை நீங்கள் பார்த்துக்கணும். நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கிட்டு லெஃப்ட் சைடு லூஸு கொஞ்சம் த்ரெட்டு டூல் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஹேண்டு லெஃப்ட் சைடு திருப்பியில் ஹோல்டு பண்ணியிருக்கோம். இந்த சந்து மூலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ரைட் சைடு 24 mm ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சோட ஒரு நட்டை நல்ல ஜென்டலாக திருப்புங்க, என்ன த்ரெட்டை வீக் பண்ணிடுவோம். நாம ஒரு ரெண்டு வீல் ஆக்சில திருப்பி கொடுத்து சப்போர்ட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இது மூலமாக நம்ம கொஞ்சம் லைட்டாக சேக் பண்ணி வெளியே எடுக்கணும். லெஃப்ட் ரைட்டு நான் சைடு சேக் பண்ணி எடுத்தப்ப 24 mm நட்டும் வந்துருச்சு, அந்த வாசர் அப்படியே விழுந்துருச்சுங்க. இப்போ இந்த வீல் ஆக்சில் எப்படி வெளியே வர போகுதுன்னா, இந்த ஸ்விங் ஆர்ம்லேருந்து வெளியே வரும், கேலிபரோட காடிலேருந்து வெளியே வரும். அப்புறம் இதுக்குள்ளே ஒரு ஸ்பேசர் இருக்குது, இந்த ஸ்பேசர் வெளியே வெளியே வரும். அப்புறம் வீல் ஹப்புக்கு அங்கிட்டு சில செட்டப்பு அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரும். இந்த வீடியோ ஆல்ரெடி போட்டோம், லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இருந்தாலும் ஜஸ்ட் சொல்லிடுறேன். இதை ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவோம். வீலை கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்துக்குங்க. வீல் ஆக்சில் எடுக்கிறோம். இப்போ இந்த கேலிபர் எடுக்க போகிறோம். இது எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒயரை கொஞ்சம் வெளியே எடுத்து விட்டுருங்க. ஏபிஎஸ் அந்த ஹைட்ராலிக்கு ஸ்பிண்டில் அங்கிட்டு திருப்பி விட்டு நம்ம வெளியே எடுக்கிறோம். செயின் அட்ஜஸ்டர் லெவல் எடுத்தாச்சு. அப்படி ரெண்டு பாருங்க, கீழே வச்சோக்கல மாட்டுவோம், இருந்தாலும் எடுத்து வச்சிடலாம். கீழே இந்த கேலிபர் செட் எடுக்கிறோம். வீலை கொஞ்சம் அடியில் காலை கொடுத்து சப்போர்ட் கொடுத்துக்குங்க. இப்படியே வெளியே எடுக்கணும். லெஃப்ட் ரைட் செக் பண்ணி லைட்டாக வச்சு எடுத்துருங்க. சைலன்சர் ஸ்க்ராட்ச் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏதாவது துணி போட்டு மேலே அப்படி வச்சுருங்க. பிரேக் பேடு அப்படியே இருக்கட்டும். இப்போ பிரேக் அப்ளை பண்ணிடுறீங்க. அப்புறம் பிஸ்டன் வெளியே வந்துடும். இந்த இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எடுக்கிறேன். ஸ்பேஸ் எடுத்தாச்சு. பொசிஷன் பார்த்துக்குங்க எப்படின்ட்டு. இந்த ஸ்பேஸில் ஒர்க் என்ன அப்படின்னா, ஆக்சுவலாக இது வீல் பேரிங் தாங்க போய் ஹோல்டு பண்ணும். வீல் பேரிங் ரன்னிங் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது தாங்கி பிடிச்சி நம்மளை சேவ் பண்ணிடும். அதுக்காக அந்த ஸ்பேஸை செட் பண்ணிக்காங்க. பாருங்க, ராயல் என்ஃபீல்டில் ரீபார்ன் கிளாசிக் 350 எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹைட்டாக கிரியேட் பண்ணிக்காங்க ஒரு விஷயம் அப்படின்ட்டு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபர்தராக வெளியே எடுத்துடலாம். பொசிஷன் கொஞ்சம் கரெக்டாக வைக்கணுங்க, இல்லைன்னா இது வெளியே எடுக்க கொஞ்சம் டஃப் கொடுக்க தான் செய்யும். அவ்வளோங்க, ஸ்பிண்டில் எடுத்தாச்சு. இந்த வாசர் பார்த்துக்குங்க, அது வெளியே இருக்குது. இப்போ கொஞ்சம் இடம் சுத்தமாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் செயின் ஸ்ப்ரைட்டை ரிமூவ் பண்ணுங்க. இந்த வீல் ஹப்பில் இருந்து செயின் அட்ஜஸ்டர் எடுத்துடுறேன். அதோட பொசிஷன் பாருங்கள், கீழே வாக்கில் செயின் ஸ்ப்ரைட் எடுத்துடலாம். பின்னாடி வீலை கழட்டி மாட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி வண்டியை சாய்க்கணுங்க. சாய்க்கிறது சப்போஸ் நமக்கு ரன்னிங்கில் ஆள் கிடைக்குது அப்படின்னா நமக்கு நாமே பண்ணிக்கலாங்க. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்களேன். நாமளே இந்த மாதிரி வண்டியை சென்டர் ஸ்டாண்ட் போட்டு சாய்ச்ச வாக்கில் சைட் ஸ்டாண்ட் போட்டு சென்டர் ஸ்டாண்டு சைட் ஸ்டாண்டு போட்டு இப்படி சாய்ச்சி விட்டோம் அப்படின்னா எங்கே பேலன்ஸ் கிடைக்குது பாருங்கள். சென்டர் ஸ்டாண்டோட அந்த ரெண்டு பாயிண்ட்லையும் சைட் ஸ்டாண்ட்லையும் கிடைக்குது. சைட் ஸ்டாண்டை ரொம்ப சாய்ச்சி முட்டு கொடுக்க வேண்டாம், ஓரளவுக்கு சாயிற மாதிரி பண்ணி இந்த மாதிரி கல்லை வச்சு சப்போர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வண்டி கீழே விழுவாதுங்க. நம்ம யோசிக்கவே தேவையில்லை. ஒரு வீல் எடுக்கும்போது வண்டிக்கு இது சாஞ்சிருமா அப்படின்ட்டு ஓரளவுக்கு எந்த சேக் கொடுத்தாலும் சாயிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ நம்ம யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் நாமளே வீல் எடுத்துகிட்டு திரும்பி நாமளே வீலை மாட்டிடலாம். வண்டியோட ஃப்ரண்ட்டு ரியரு இந்த ரெண்டு டயரோட பாயிண்ட் ஆஃப் கனெக்டும் ஈவனாக இருக்கணுங்க. அதாவது சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணுங்க. அப்படி ஃப்ளாட்டாக இல்லாட்டி நம்ம எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணி ஏதாவது பேலன்ஸ் பண்ணி நாம் இந்த மாதிரி ஒர்க்கு பண்ண வேண்டியது இருக்குங்க. இப்போ வீல் எடுத்துடலாங்க. வீல் எடுக்கும்போது சேக்கலாம் பண்ணுங்க. ஏன்னா யாரோட சப்போர்ட் இல்லாமல் கல்லில் நின்றுட்டு இருக்குது. லைட்டாக தள்ளி பாருங்கள், எந்த மூமெண்ட் இல்லை, ஃப்ரீயாக தான் வருது. கொஞ்சம் அப்படியே லைட்டாக சாய்ச்சி அப்படியே வீல் எடுத்துடலாம். வீலை வைக்கும்போது டிஸ்க் மேலே வர மாதிரி வைங்க. இப்போ வண்டி நேரம் வச்சிடலாம். இப்போ சைட் ஸ்டாண்டு சென்டர் ஸ்டாண்டு இந்த ரெண்டு சப்போர்ட்டில் தான் சாயப்பட்டிருக்குது. ஆளோட சப்போர்ட்டே இல்லாமல் நம்ம திரும்பி வண்டி நேராக வைக்கணும் இல்லைங்களா. அப்போனா உள்ள மட்காரோ அழுக்காக இருந்தால் பண்ண முடியும், ரொம்ப நேரம் வைக்க முடியாது. அதனால் வண்டியோட சென்டர் ஸ்டாண்டை கழட்டாத அளவுக்கு கேர்ஃபுல்லாக இந்த காலை அழுத்தி பிடிச்சிட்டு இந்த ஸ்டாண்டர்ட் சென்ட்ரல் ஸ்டாண்டோட இதை அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே மெல்ல நீங்கள் சாய்ங்க. அப்படியே பின்னாடி துவக்கத்தில் சாய்ங்க, ஸ்டாண்டு போகிற மாதிரியே. ஒன்றும் கலண்டுலாம் கலண்டுறாதுங்க, ஃப்ரீயாக பண்ணலாம் ஒர்க்கை. மெல்ல அப்படியே விட்டுற வேண்டியதான்.
அவ்வளோதான், நின்றுச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கட்டினதுக்கப்புறம் உள்ளே எங்கே இருக்குன்னு பார்த்து நீங்கள் அதெல்லாம் தொடச்சி விட்டுறலாம். நமக்கு ஒரு சான்ஸாக வச்சு வீல் இந்த மாதிரி துணி மேலே வச்சாச்சுங்க. எந்தெந்த பார்ட்டில் நம்ம கிரீஸ் அப்ளை பண்ண போகிறோமோ அதுக்கு முன்னாடி ஒரு டைமு ட்ரை காட்டன் கிளாத்தில் நீட்டாக தொடச்சி விட்டுறாங்க ஒரு பார்ட்ஸுமே. வீடியோ ஃபாஸ்ட் பண்ண மாட்டாங்க. யூடியூப் செட்டிங்கில் வேணால் போய் ஸ்லோ பண்ணி பார்த்துக்குங்க. ஸ்பேசரு, ஸ்ப்ராக்கெட்டில் வர ஸ்பேசரு, செயின் அட்ஜஸ்டரு இதெல்லாம் தாங்க ஜஸ்ட் ட்ரை கிளாத் பண்ணியிருப்போம். வீல் ஹப்பு, அப்புறம் அந்த ஸ்ப்ராக்கெட் போய் உட்காரக்கூடிய அந்த ஹப் பாட்டு எல்லாமே க்ளீன் பண்ணியிருப்பாங்க ட்ரை கிளாத்தில். இப்போ கிரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். வீல் ஸ்பிண்டில் அப்ளை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அந்த த்ரெட்டு பட்டு எல்லாத்தையுமே அப்ளை பண்ணியாச்சு. கிரீஸை ஒரு நல்லா நீட்டான இடத்துல வச்சிடலாம். அடுத்து 24 mm நட்டில் வீல் நட்டோட பிளைன் வாஷர். ஆர்டர் நீங்கள் எப்படி வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க. மொத்தத்தில் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி வந்தால் போதுங்க. ஸ்பேசர், செயின் அட்ஜஸ்டோட உள்பகுதி, இந்த நட்டோட த்ரெட்டில் இன்னொரு செயின் அட்ஜஸ்டர் உள்பகுதி நட்டோட த்ரெட்டில். அடுத்து செயின் ஸ்ப்ராக்கெட் செக்ஷனுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஸ்பேசர் வருது, வெளியே ஒரு ஸ்பேசர் வருது. இந்த ஸ்பேசர் ஒரு தெரிஞ்சது தான். சென்டர் பார்ட் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா இந்த ஸ்பேஸை சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு சேவ் பண்ணிடும். எனக்கு அந்தளவுக்கு அழுக்கு இல்லைங்க, அதனால் ட்ரை கிளாத் துடைக்காமல் அப்படி டேரெக்டாகவே அப்ளை பண்ணுறேன். இந்த சைடு ஸ்பேசரோட உள்பகுதி வெளிப்பகுதி மண்ணு படாத அளவுக்கு பார்த்துக்குங்க, இல்லைன்னா அப்புறம் நாமளே டேமேஜ் ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணி விட்டுருவோம். அப்புறம் ஸ்ப்ராக்கெட்டோட உள்பகுதி அந்த பேரிங் லைனில் நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தாங்க. பேரிங்களோட உள்பகுதியில் பெரும்பாலும் லூப் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நான் லூப் யூஸ் பண்ணுறேன், செயின் லூப்பு. என் கையில் கிரீஸ் இருக்குது, அந்த அழுக்கெல்லாம் இருக்குது. அப்படியே நான் டிஸ்கை பிடிச்சேன் அப்படின்னா டிஸ்க் அப்புறம் பிரேக் பிடிக்காது. அதனால் பார்த்து பிடிக்கணும். நான் டயரை பிடிச்சி தான் தூக்க போகிறேன், இல்லைன்னா வீல் ஸ்போக்கை பிடிச்சி தூக்க போகிறேன். வீல் ஹப்பு நல்லா உள்ள திணிச்சு விட்டு கிரீஸ் அப்ளை பண்ணி விட்டுலாம். அப்புறம் இந்த பேரிங் சைடு வீல் பேரிங் கவர் மேலே லைட்டாக, அப்புறம் பேரிங்குள்ள கிரீஸ் உள்ளே போவதனால நான் லூபு பேரிங் சுற்றியும் அடிக்க போகிறேன். அப்படியே மேலே கீழே சுற்றியும் அடிக்கணுங்க. இது மேலே அடிச்சு விட்றாதீங்க. அப்புறம் இந்த வீல் பேரிங் கவர் எடுத்துறாங்க தப்பி தோடி கூட, அப்புறம் டேமேஜ் ஆயிரும். இப்போ அடுத்த எண்டு டிஸ்கை பிடிக்காம ஸ்போக்கு இல்லைன்னா டயர் அவ்வளோ சப்போர்ட்டில் வீலை மறுபடியும் பறக்க வச்சிடலாம். மாட்ட போகிறோம். இப்போ இந்த ஸ்விங்கம் சைடெலாம் வண்டியை பிடிச்சி பின்னாடி அமுத்தாமல் தொடச்சி விட்டுடலாம். உள்ள மக்கள் அந்த அளவுக்கு அழுக்கு இல்லைங்க, இருந்தாலும் தொடச்சி விட்டுடலாம். அந்த ஸ்விங்கம் மேலேயும் தொடச்சி விட்டுடலாம். எங்கெங்கெல்லாம் அழுக்காக இருக்கோ அதெல்லாம் ட்ரையாக காட்டு மரத்தை வச்சு க்ளீன் பண்ணிட்டு வேண்டியதாங்க. ஸ்ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு வந்து லொக்கேட் பண்ணிக்கணும். ஸ்பேசர் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதர் ஸ்பேசர் பொசிஷன் முக்கியங்க. சப்போஸ் தப்பாக மாட்டீங்கன்னா மாட்ட விடாது. இது பாருங்கள் ஃப்ரீயாக போகுது. இப்படி திருப்பினா தான் கரெக்டாக வருது. இந்த நீட்டிட்டு போச்சு அந்த 4 லைன் மாதிரி இதாங்க வீல் ஹப்பில் போய் பிடிக்கும். அதனால் இது இப்படி வெளியே வரும். பாக்கெட் வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வண்டியை நம்ம சாயிற மாதிரி லொக்கேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாட்ட போகிறோம். நம்ம சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை இல்லைங்களா, அதனால் நாமளே சென்டர் ஸ்டாண்ட் சைட் ஸ்டாண்ட் சப்போர்ட்டோட சாய்ச்சி வச்சுக்க போகிறோம். எப்படி சாய்க்கிறேன்னு பாருங்கள். இதில் ஜஸ்ட் கிரிப்பு கொடுத்துட்டு சாய்க்க போகிறேன். ஆல்ரெடி கல்லை கரெக்டான ஆங்கிள் பார்த்து வச்சுட்டேன். ரொம்ப தண்ணினா சென்டர் ஸ்டாண்ட் கலண்டுரும். அதுக்குன்னு பயப்பட தேவையில்லைங்க, நார்மல் தாங்க இது. பாருங்க நின்றுச்சு. நான் சேக் பண்ணால் கூட அது ஒன்றும் கிரிப்பை இழக்கலை. இப்போ வீலை உள்ளே வச்சிடலாங்க. பாருங்கள் நல்லா ஹைட்டாகவே தூக்கப்பட்டு இருக்கு. அப்போ ஈஸியாக உள்ளே தெரியல இல்லைங்களா வீலை. அவ்வளோதாங்க. வீலை மெல்ல வைங்க. சப்போர்ட்டே இல்லை நிற்கிது பாருங்கள் சைட் ஸ்டாண்ட் சப்போர்ட்டில். இப்போ சென்டர் ஸ்டாண்ட் சப்போர்ட்டை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு கழட்ட விட்டுறாதீங்க. அப்படியே மெல்ல அந்த சைடு சாய்க்கணும். அப்படி பின்னாடி திருநாக்கில் சாய்ங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்ப்ராக்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா, ரெடியாக வச்சுருக்கோம். அது இந்த செயினில் கொடுத்துக்குங்க. ஸ்ப்ராக்கெட் ரெடி வித் ஸ்பேசர். வீலை கொஞ்சம் உள்ள தள்ளி கொடுத்து இப்போ இந்த ஸ்ப்ராக்கெட்டை நாம் இந்த ஹப்பில் உட்கார வைக்கணும். அவ்வளோதாங்க, உட்கார வச்சாச்சு. இந்த இடம் க்ளீனாக ஒன்றும் மண்ணெல்லாம் இருப்பில்லைங்க எனக்கு. இப்போ ஸ்பிண்டில் எடுத்துக்கலாம், செயின் டென்ஸ் எடுத்துக்கலாம். செயின் டென்ஷனரை இப்படி நீங்கள் இந்த பாயிண்ட் கீழே வர மாதிரி தான் வச்சு மாட்டணும். பிளாக் பண்ணிட்டீங்களா, இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டென்ஷனரை லெஃப்ட் சைடு திருப்பினா லூஸு 6 mm ஆல்நெட். இது இப்படி தள்ளிடுங்க. தள்ளி விட்டுட்டு அப்புறம் நம்ம கொண்டு வந்து மாட்டிக்கலாம். அதில் ஃப்ரீ பண்ணிக்கோங்க இந்த 6 mm நட்டை. அப்படின்னா தான் இதை இப்படி தள்ள முடியும் ஃபுல்லாக. இப்போ மாட்ட போகிறோம்.
வீடியோ நான் ஃபாஸ்ட் பண்ணிடுங்க. யூடியூப் செட்டிங்கில் வேணால் போய் ஸ்லோ பண்ணி பார்த்துக்குங்க. அது இல்லாமல் இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். எப்படிலாம் அந்த செக்ஷன்லாம் தாண்டி போகுது அப்படின்ட்டு. பிரேக் போட்டு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா டிஸ்க்குள்ளே உட்கார வைக்க சிரமமாக இருக்கும். இந்த கேலிபரோட காடியை அந்த பெட்டில் சிட்டிங் ஆகிற மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த சைடு தள்ளிடுங்க. தள்ளினதுக்கப்புறம் இந்த டிஸ்க் ரெண்டும் டிஸ்க்கு கவர மாதிரி செட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்பேஸர் வரைக்கும் இருக்குதுங்களா அந்த வீல் ஆக்சில், இந்த வீல் ஆக்சில் இப்போ இந்த கேலிபரோட காடி தாண்டி வரணும். அந்த ஸ்பேஸரும் இந்த கேலிபரோட காடியும் ஒரே மாதிரி ஈவன் இல்லைன்னா அந்த சைடு ஆக்சில் வராது. அதனால் கொஞ்சம் சேக் பண்ணியோ மற்றதும் பண்ணியோ நாம தான் ப்ராப்பராக வைக்கணும். அப்புறம் அந்த வீல் ஆக்சில் நீங்கள் தள்ளும் போது இந்த கேலிபரோட காடியை தாண்டி ஓர தள்ளிடாதீங்க. ஏன்னா நம்ம செயின் அட்ஜஸ்டர் மாட்டி மற்ற செக்ஷனாக மாட்ட வேண்டியது இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தள்ளினா நீட்டிகிட்டு இருக்கும், மற்ற செக்ஷன் மட்டும் டிஸ்டர்ப் ஆகும். இப்போ செயின் அட்ஜஸ்டர் மாட்டிதாங்க இந்த பாயிண்ட் கீழே வரணும். கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. செயின் டென்ஷன் நீங்கள் எந்த ஃப்ரீ பண்ணுவோம் அந்த ஃப்ரீ பண்ணிக்கணும். அப்போனா தான் அந்த ஆக்சில் உள்ளே உட்கார வைக்கிறதுக்கு இந்த ஃப்ரண்ட் பேக் மோஷன் கொடுத்து கரெக்டாக காடியை உட்கார வைக்க கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் வெளியே வைக்க வேண்டாம். பிளைன் வாசரை மாட்டிடலாம். கொஞ்சம் மாட்ட முடியல, அப்போ இன்னும் கொஞ்சம் ஆக்சில் வெளியே தள்ளிடலாம். வீல்கிட்ட மாட்டிட்டு மேற்கொண்டு ஸ்பெண்டரில் வெளியே தள்ளணும். இல்லைன்னா இந்த சைலன்சர் கேப் இடிக்கும். இந்த 24 நட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கட்டுமா இருக்குது இல்லைங்களா, ஆக்சுவலாக இது வந்து இந்த நட்டை பிடிச்சிக்கும். அதனால இது வந்து வெளிப்பகுதி வர மாதிரி ஒன்றே இல்லாமல் பிளைனாக்கிறது உள் பகுதியில் வரணும். ரைட் சைட் டைட்டு ஃபர்ஸ்ட் ஹேண்டில். இப்போ செயினோட பிளே நம்ம செட் பண்ணுங்க. அதை எப்படி செட் பண்ணணும்னா, வண்டி ரொம்ப நாள் ஓடிடுச்சு, இந்த ஸ்ப்ராக்கெட் மட்டும் கொஞ்சம் தேஞ்சிருக்கு அப்படின்னா பிளே எப்படி வைக்கணும். நம்ம ஆள்காட்டி வரலோட சென்டர் பாயிண்ட் வந்து இந்த டிப் வரைக்கும் இந்த அளவுக்கு ஃப்ரீஸ் பிளே வைக்கணும். எது கொஞ்சம் பழசாக இருந்தா அதே ஓரளவுக்கு தேயாமல் நல்லா இருக்கு அப்படின்னா இதே ஆள்காட்டி வரல இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, இந்த கட்டுலேருந்து இது வரைக்கும் வைக்கணும். 5 mm சொல்லுவாங்க, நம்ம விரல வச்சு இப்படியும் சொல்லிக்கலாம். அந்த அளவுக்கு தேய்மானம் ஏற்படாதனால நான் ஃப்ரீ பிளே இந்த அளவுக்கு வச்சுக்க போறேங்க. செயின் பிளேவை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தாங்க நாம் அந்த 24 mm நட்டை ஃபுல் டைட் பண்ணணும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். இப்போ வீடியோ ஃபாஸ்டன் பண்ணிடுறேன். வழக்கமாக சொல்கிறதாங்க, யூடியூப் செட்டிங்கில் போய் ஸ்லோ பண்ணி பார்த்துக்குங்க. ஒரு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பொசிஷன் எப்படின்னு பார்த்துட்டிங்களே, ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பொசிஷனில் நம்ம கரெக்டாக செட் பண்ணுறோமான்னு நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த பேல் கேலிபர் வந்து கழட்டும் போது அந்த ஏபிஎஸ் லைனு, அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் லைனு இதெல்லாம் கழட்டிட்டு வரீங்களா அந்த கிளாம்ப்லேருந்து, திரும்பி அதெல்லாம் ஃபைனல் பண்ணும்போது உட்கார வச்சோமான்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் செயின் அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த 6 mm நட்டாகட்டும் எல்லாமே பக்காவாக ஃபிட் பண்ணி உட்கார வச்சோமான்னு பார்த்துக்கணுங்க. இப்போ எல்லாருக்கும் முடிச்சிட்டாங்க. செக் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட்டு வண்டி போகிற டேரக்ஷனில் வீல் சுற்றிட்டு பார்க்கும்போது ஏதாவது எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எந்த எக்ஸ்ட்ரா நாய்ஸ் எனக்கு வரல. இன்னொரு விஷயங்க, இந்த மாதிரி எந்த பாட்டு நம்ம கிரீஸ் அப்ளை பண்ணி விட்டாலும் கொஞ்சம் நாள் ஓட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கங்கே மண்ணு பிடிக்க தான் செய்யும். அதை நம்ம ஜஸ்ட்டு துணி வச்சு தொடச்சி விட்ட வேண்டியதாங்க. எந்த மாதிரி ஒர்க்கு நாமளே பண்ணி முடிச்சாலும் நாம தானே இதை பண்ணுறோம், அதனால கரெக்டாக செட் பண்ணிக்கோமா அப்படின்ட்டு பார்த்துக்கணும். நட்டோட பொசிஷன் தான் நான் எப்படி நோட் பண்ணிக்கோ அப்படின்னா, இப்போ இந்த நட்டில் இந்த மேல் டிப்பு இருக்குது பாருங்கள், இது இப்படியே இருக்கா, நான் ஹார்டாக ஓட்டி பார்ப்பேன் சாஃப்டாக ஓட்டி பார்ப்பேன், இந்த மாதிரி மாற்றி ஓட்டி பார்த்துட்டு ஒரு 2 நாள் 3 நாள் அப்சர்வ் பண்ணுவாங்க. இதுதான் சேஞ்சஸ் இல்லை பண்ணால் நம்ம ப்ராப்பரான டார்க்கில் கரெக்டாக வச்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இதையும் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கணுங்க. அதே மாதிரி தாங்க அந்த 6 mm நட்டோட பொசிஷனை பார்த்துக்குவேன், அது எப்படி கரெக்டாக இருக்கான்னு சொல்லி லாங் டைமுக்கு அப்புறம் அப்சர்வ் பண்ணிக்குவேன். இந்த மாதிரி ராயல் என்ஃபீல்டில் ரீபான் கிளாசிக் 350 பொறுத்த வரைக்கும் பேசிக் மெயின்டெனன்ஸ் ஒரு சில எமர்ஜென்சி நாமளே பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்கள் இது மாதிரி ஏதாவது பண்ணும்போது டஃப்பாக ஃபேஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. எப்போனாலும் ஓரளவுக்கு நாங்கள் ஆன்லைன் தான் இருப்போம், உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்றோம். நான் எதாவது சொல்லாம விட்டாலும் இதை சொல்ல வேண்டியிருந்தாலும் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.